இந்த வீக்கான Q&A செஷன்ல சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை இந்த வீடியோல நான் பிரேக் டவுன் பண்றேன். ட்ரம்ப் பண்றது எல்லாமே மார்க்கெட் மேனிபுலேஷனா, அவர் ஏன் யாருமே ஸ்டாப் பண்ணல அண்ட் எல்லாருமே ஏன் அவருடைய மெசேஜை நம்புறாங்க, ஏன் அஃபிஷியல் மெசேஜை நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங், பிளேயர்ஸ் எல்லாருமே பாட்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்ஸ் எல்லாமே டாப் அஃபிஷியல்ஸ் உடைய மெயினான சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நியூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் 24/7. ஆஸ் soon as ட்ரிகரிங் வேர்ட்ஸ் ஏதாவது வந்த உடனே அதுக்கு ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பையூஸ் எல்லாம் உடனே பண்ணிடும். இந்த விஷயம் தொடர்ந்து ரீசென்ட் டைம்ல நிறைய வாட்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி அன்யூஷுவலான வால்யூம்ல பெட்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகிறதுனால யூஎஸ் உடைய ரெகுலேட்டரிஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ. ஆனா அவர் ஏன் யாருமே தடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் த பிரசிடென்ட் அண்ட் அந்த பொசிஷன் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். செகண்ட் கொஸ்டின், ஒரு ஸ்டாக் ஹை வேல்யூ ஆர் ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளஸ் CMP/சேல் இந்த ரேஷியோவை பார்த்தா அது ஹை வேல்யூவா இருக்கா ஓவர் வேல்யூடா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? லாங் டர்முக்கு விப்ரோ ஆர்எல்ஸ் TCS எதை நான் அக்யூமுலேட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம், ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். CMP/சேல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூபாய் சேல் பண்றதுக்கு இந்த கம்பெனிக்கு மார்க்கெட் எவ்வளவு விலை கொடுக்குது அப்படின்றதா அதுக்கான மீனிங். TCS உடைய சேல்ஸ் ரேஷியோ அரௌண்ட் 3.5ல இருக்கு. விப்ரோ உடைய சேல்ஸ் ரேஷியோ ரஃப்லி 2.3ல இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஒன்னு சீப்பா இருக்க மாதிரி தெரியும், ஒன்னு எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி தெரியும். பட் அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலா ரெண்டு பேருமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் TCS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க தான் மார்க்கெட் லீடர் வித் ஹை ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த காசுக்கு வருஷம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. ஸோ அந்த டேர்ம்ல பார்க்கும்போது TCS அப்படின்றது ஒரு காம்பவுண்டிங்க்கு ஒரு பெட்டரான ஸ்டாக். பட் விப்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புது மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் புதுசா இருக்கிறதுனால நிறைய டிசிஷன்ஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப அக்ரெசிவா எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக் ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்டாக். ஃபண்டமெண்டல் வைஸ் TCS வந்துட்டு ஒரு சேஃப் பெட். விப்ரோ பொறுத்த வரைக்கும் நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு கம்பெனியும் ஒரே செக்டர்ல இருந்தாலுமே அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா கம்பேர் பண்ண முடியாது. தேர்ட் கொஸ்டின், HDFC பேங்க் நான் ஆல்ரெடி அக்யூமுலேட் பண்ணிட்டேன், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. HDFC பேங்க் ரீசென்ட் டைம்ல நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஃபண்டமெண்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கிரெடிட் growth இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அரௌண்ட் 12% இருக்கு. இன்கேஸ் நீங்க இதை ஆல்ரெடி அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஒரு லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இதை நீங்க பார்க்கணும். ஸ்விங் மாதிரி இதில் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இந்த ஸ்டாக் எப்போ திரும்ப ரேலி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் உள்ள வரணும். அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கோடைய மார்ஜின் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக்கு ரிலேட்டடான நியூஸஸ், பர்னிங் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே நீங்க ட்ராக் பண்றது ரொம்பவே அவசியம். ஸோ மார்ஜின் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் மொமெண்டம் பெருசா இருக்காது. ஒன்ஸ் அது ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பிரேக் அவுட் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்க பேஷண்டா வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், உங்களுடைய லாங் டர்ம் ஸ்டாக் லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் என்னோட ஆன்சர் ஒன்னே ஒன்று தான், நான் எப்பவுமே அந்த லிஸ்ட் ஷேர் பண்ண மாட்டேன். வை இட்ஸ் பிகாஸ் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எந்த ஒரு ஸ்டாக்குமே அந்த மாதிரி கண்மூடித்தனமா நம்மளால வாங்க முடியாது. பிகாஸ் நான் ஒரு ஸ்டாக் இன்னைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கே அது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா எனக்கு தெரிய வந்துடும். அந்த சிச்சுவேஷன்ல மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆர்எல்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம். அதனால நீங்க லாஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாக் எப்பவுமே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னுடைய காசை நான் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதை எப்படி ரெக்கவர் பண்ணும் அப்படின்றது தெரியும். வேற நீங்க என்னுடைய பேச்சு கேட்டு நீங்க ஏதாவது ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கும் ப்ராப்ளம், உங்களுக்கும் மென்டல் பீஸ் போயிடும். அது மட்டும் இல்லாம அது ப்ரொஃபஷனலா சரியா இருக்காது. அண்ட் நான் அதாவது ஒரு லிஸ்ட் சொல்லி நீங்க அதுல கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன டிப் வந்தாலுமே நீங்க பேனிக் ஆவீங்க. அண்ட் பேனிக்ல நிறைய பேர் செல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வை இட்ஸ் பிகாஸ் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க ஏன் வாங்குனீங்க அப்படின்றதுக்கான உங்களுக்கு லாஜிக்கே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்களை நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் குரூப்பையே நான் எனேபிள் பண்ணது. இந்த குரூப்ல நான் ஜஸ்ட் பிளைண்டா ஒரு ஸ்டாக்கை தர மாட்டேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, லாஜிக் என்ன, ஒரு தீமா நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல இந்த US உடைய டாக்ஸ்னால எந்த சோலார் கம்பெனிக்கு பெனிஃபிட் இருக்கு, எந்த சோலார் கம்பெனிக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஏன் அந்த ப்ராப்ளம் அந்த கம்பெனிக்கு வருது, ஏன் இந்த கம்பெனிக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல, இந்த கம்பெனி எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் நான் சொல்லும் போது, சோ தட் உங்களுக்கு லாஜிக் புரியும் போது அந்த ஸ்டாக்கை நீங்க ஏன் வாங்குறீங்க ஆர் ஏன் நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலுமே ஒரு லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இது ஒர்க் ஆகும். ஷார்ட் டர்ம்ல பெருசா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இந்த லாங் டர்முக்கு எதெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான் நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நீங்க லேர்ன் பண்ணிக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த Q&A மூலமா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.